சரி, ஓகே. வணக்கம். முகத்தை பார்க்காம ஆன்லைன்ல படிப்பிச்சா இப்படியான அசௌகரியங்கள் எல்லாம் வருமென்னு தான் தெரியுது. சரி, கவனிங்க. கடைசி வகுப்புல நாங்கள் மெக்னீசியத்துக்கும் அமிலத்துக்குமான தாக்கத்தில அமிலத்தின் செறிவு தாக்க விதத்தை பாதிக்கிறது சம்பந்தமான ஒரு பரிசோதனையை பற்றி கதைச்சிருந்தாங்க. அதுல வேறுபட்ட செறிவுகளை உடைய அமிலங்களை தயாரிப்பதற்காக நாங்கள் இந்த பரிசோதனையில கையாளப்படுகின்ற ஒரு உத்தியை பற்றி கதைச்சிருந்தான். அதாவது ஐதாக்க முன் எடுக்கப்பட்ட கனவளவு ஐதாக்கிய பின்னுள்ள செறிவுக்கு நேர் விகித சமனாக பேணப்பட்டிருக்கிறதாக நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த கரைசலின் செறிவு தயாரிக்கிற சம்பந்தமாக கடந்த வகுப்புல சொல்லி இருக்கிறதால நான் இந்த பரிசோதனை என்ன மாதிரி செய்கிறதுன்னு சொல்லி இப்ப கதைக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பரிசோதனை அமைப்புல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை மில்லி வாயுவை தயாரிக்க போறோம் என்று முதல்ல தீர்மானிக்க வேண்டும். தாக்க வீதத்தை அளக்கும் போது தாக்க வீதத்தை அளக்கும் போது எத்தனை மில்லி கனவளவுடைய வாயுவை நாங்கள் சேகரிக்க போறோம் என்றதுல நாங்கள் முதல் தீர்மானமாக இருக்கணும். நான் ஒரு 10 மில்லி என்று சொல்லி இருந்தான். அவ 10 மில்லி கனவளவுடைய நீரை அளவுச்சாடி ஒன்றில் அளந்து அதை இந்த கொதிகுழாயில நிரப்புவதன் மூலம் அந்த நீர் நிரம்பி இருக்கிற மட்டம் 10 மில்லி என்பதை நாங்கள் கருதி கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் கொதிகுழாய் அளவுடையற்று காணப்படும். அது அளவுடை இல்லை. ஆகவே 10 மில்லி அளந்து இதுக்குள்ள எடுத்துக்கொள்றோம். அப்ப நீரின் மட்டத்தோட ஒரு ரப்பர் நாடாவை நாங்கள் போட்டு அந்த நீரை வெளியிலே அகற்றி விட்டோம்னு சொன்னா அந்த ரப்பர் நாடா வரைக்குமான பகுதி 10 மில்லி லிட்டர் கனவளவுக்குரியதாக காணப்படும். அப்படி நாங்கள் கொதிகுழாயில அளவுடை எடுத்துக்கொள்றோம். அடுத்த நாங்கள் மெக்னீசியம் நாடா துண்டுகள் 6 பெற்று நாங்கள் இந்த பரிசோதனையில 2 சென்டிமீட்டர் நீளமான மெக்னீசியம் நாடா துண்டுகளை நாங்கள் எடுத்திருக்கோம். சர்வசமனான மெக்னீசியம் நாடா துண்டுகள் எடுக்கப்பட்டிருக்கு 2 சென்டிமீட்டர் நீளமான. அப்ப அதை நாங்கள் ஒரு போக்கு குழாய் ஒன்றில பொருத்தி கொள்ள வேணும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் தக்கை ஒன்றில நீர் வெளியேறக்கூடிய மாதிரி ஒரு போக்கு குழாயை செருகி அந்த இடத்துல மெக்னீசியம் நாடா துண்டை நாங்கள் ஒரு குறித்த ஆழத்துல அமர்த்தி வச்சிருக்க வேண்டும். இது மெக்னீசியம் நாடா, இது போக்கு குழாய், இது தக்கை. ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல மெக்னீசியம் நாடாவை புதைக்கக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் உரு 1 என்று குறித்துக் கொள்ளுவோம். இது உரு 2. அடுத்ததாக நாங்கள் குறித்த கனவளவுடைய அமிலத்தை எடுத்து இல்ல ரப்பர் நாடா போடப்பட்டிருக்கும் முட்டாக நிரம்பும் வரை காய்ச்சி வடித்த நீர் சேர்த்து நிரப்பி இந்த கரைசலை தயாரித்திருவோம். இது கடந்த வகுப்புல அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்ப இது ஒரு வகையான செறிவை கொண்ட கரைசல். ஆரம்பத்திலிருந்து ஒரு கொஞ்சம் மில்லி எடுத்து மிச்சத்துக்கு காய்ச்சி வடித்த நீர் சேர்த்து ஐதாக்கி இருப்போம். இதுல இருந்து இந்த ரப்பர் நாடா அடையாளமிடப்பட்ட மட்டம் வரையான கனவளவு 10 மில்லி லிட்டருக்குரியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் இந்த தக்கே மெக்னீசியம் நாடா பொருத்தப்பட்ட தக்கே உரு 3 காட்டப்பட்டுள்ள பாய்லிங் டியூப்புகளை நாங்கள் அமிழ்த்துறோம். அப்படி அமிழ்த்துற அந்த கணத்துல இப்ப கவனிங்க, இந்த திசையில கொண்டு நாங்கள் இதுக்குள்ள சேர்க்கிறோம். இதுக்குள்ள அப்படி சேர்க்கும் போது மெக்னீசியம் நாடா இதுக்குள்ள இருக்கிற அமிலத்தோட என்ன செய்யும் என்றால் தாக்கி ஐதரசன் வாயு வரும். அப்ப இணைத்து தாக்கம் நடக்கிற அந்த கணப்பொழுதுல மெக்னீசியம் நாடாவை இதுக்குள்ள அமர்த்தி தக்கையால இறுக்கி மூடி இதை நாங்கள் என்ன செய்வோம்னா மற்ற பக்கம் திருப்பவும். அப்படி தலைகளாக திருப்பி இந்த உருவில காட்டப்பட்டிருக்கிறது போல தலைகளாக திருப்பி நாங்கள் வச்சிருக்க வேண்டும். அப்ப இது ஒரு ரப்பர் நாடா. இதுக்குள்ள ஐதரசன் வாயு குமிழ்கள் வெளியேறும். அப்ப இதெல்லாம் நீர் தான் ஆரம்பத்துல நிற்கும்.
நாங்கள் முழுவதுமாக நீர் எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு ஐதரசன் வாயு மேல வர நீர் வந்து கீழ் நோக்கி தள்ளப்படும். இந்த போக்கு குழாயில் உள்ள துவாரத்தினூடாக இந்த நீர் வந்து என்ன செய்யும் சொன்னால் வெளியில போகும். இப்ப நாங்கள் நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சி தான் இங்கேயும் பயன்படுத்த போறோம். ஆகவே நாங்கள் இதுக்குள்ள ஒரு நீர் தொட்டிகளை இதை கொண்டு அமுழ்த்தி வச்சிருந்தோமாக இருந்தால் இந்த நீர் சாதாரணமாக வெளியேறாமல் இந்த ஐதரசன் நிரம்ப நீர் வந்து கீழ்முக இடப்பெயர்ச்சியின் மூலம் வெளியேறி கொண்டிருக்கும். அப்ப நாங்கள் இதெல்லாம் இந்த ஜாயின் பண்ற கணத்துல இவரை கொண்டு வந்து சேர்க்கிற கணத்துல ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி நேரத்தை அளந்து கொண்டிருப்போம். அப்ப ஐதரசன் வாயு இதுக்குள்ள சிறப்பிடிக்கப்படும் போது நீர் வந்து கீழ் நோக்கி இடம்பெயர்க்கப்படும். அப்ப இந்த போக்கு குழாய் கூடாக நீர் வெளியேறும். ஐதரசன் வாயு ரப்பர் நாடா அடையாளமிடப்பட்ட மட்டம் வரை மட்டுமட்டாக வரும்போது ஸ்டாப் வாட்சை நிறுத்தி அதற்கு அடுத்த நேரத்தை நாங்கள் அளந்து கொள்ளலாம். அப்ப டெல்டா டி இந்த 10 மில்லி கனவளவுடைய ஐதரசன் வாயு சேகரிக்கிறதுக்கு அடுத்த நேரமாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆர் சமன் டெல்டா சி டெல்டா டி. இந்த பரிசோதனையில நாங்கள் செறிவு மாற்றத்தை அளவிடாமல் கனவளவு மாற்றத்தை அளவிடுகிறோம். எல்லா பரிசோதனையிலையும் 10 மில்லி லிட்டர் கனவளவு உருவாகுவதற்கு தோன்ற நேரம் அளவிடப்படுறதால இந்த செறிவு மாற்றம் அதாவது கனவளவு மாற்றம் ஒரு மாறிலி. ஆகவே நேர மாற்றம் ஆர் வந்து நேர்வித சமன் 1/t ஆக இருக்கும். ஆர் நேர்வித சமன் 1/t ஆக நாங்கள் இந்த பரிசோதனையை திட்டமிட்டு இருக்கிறோம். இதுல வந்து இதே மாதிரி எங்கள்ட்ட இன்னும் 5 தொகுதி இருக்குது. வெவ்வேறு செறிவுகளுடைய கரைசல்களை மீண்டும் மீண்டும் பெற்று மக்னீசியம் நாடாவால புதுப்பித்து பரிசோதனையை மீண்டும் செய்து இந்த 10 மில்லி ஐதரசன் வாயு சேகரிக்க இருக்கிற நேரத்தை அளவிடுவதன் மூலம் 6 பரிசோதனைக்கும் திட்டமிடப்பட்ட மாதிரி வெவ்வேறு செறிவுக்கு தொடர்புடைய நேரங்கள் கிடைக்கும். இனி நாங்கள் வரைவை பயன்படுத்தி அந்த வரைவில் இருந்து இந்த செறிவு தாக்க விதத்தை எவ்வாறு பாதிக்குது என்பதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஒரு கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பரிசோதனையை இது முதலாவது பரிசோதனை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுக்கு இந்த பரிசோதனையில கணக்கு இடர்பாடுகள் இருக்கலாம். இந்த வரிசை சம்பந்தமாக இந்த பரிசோதனை எங்களுக்கு நன்றாக விளங்கிட்டுன்னு சொன்னால் இனிய கேள்விகளும் எங்களுக்கு ஓகேயாக இருக்கும். சரி, அப்ப கவனிச்சுக் கொள்ளுங்க. தாக்க வீதம் வந்து செறிவு மாற்றத்தின்கள் எடுத்த நேரம். செறிவு மாற்றத்தை மட்டுமே கொண்டு தாக்க வீதத்தை அளக்க வேணும் என்ற தேவைகள் இல்லை. பல்வேறு அளவீடுகளை அடிப்படையாக கொண்டு தாக்க வீதத்தை நாங்கள் கணிக்கலாம். இங்க நாங்கள் கனவளவு மாற்றத்தை பயன்படுத்துறோம். எல்லா பரிசோதனையிலையும் 10 மில்லி லிட்டர் கனவளவு வாயு சேகரிக்கப்படுறதால கனவளவு மாற்றம் ஒரு மாறிலி. ஆகவே தாக்க வீதம் வந்து நேரத்துக்கு நேர் மாறு விகித சமனாக இருக்கும். எல்லா பரிசோதனையிலையும் 10 மில்லி லிட்டர் கனவளவு சேகரிக்கப்படுற எடுக்கிற நேரத்தை நான் முதல்ல குறிப்பிட்டது போல இந்த பரிசோதனை மூலமாக நாங்கள் அளந்து கொள்ள முடியும். இதே மாதிரி வெவ்வேறு செறிவுகளை மாற்றி நாங்கள் இந்த பரிசோதனைகளை செய்தால் ஒவ்வொரு செறிவுக்கும் எவ்வளவு நேரம் எடுத்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்ப தாக்க வீதத்தை 1/t நேர்வீத சமனாக கொண்டு வந்திருக்கிறோம். செறிவை ஆரம்ப கனவளவுக்கு நேர்வீத சமனாக கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையில நாங்கள் வரையும் போது வையச்சில தாக்க வீதத்தையும் எக்ஸச்சில செறிவையும் கொண்டுதான் நாங்கள் வரைவோம். ஆனால் நாங்கள் இந்த பரிசோதனையில கையாண்ட சில உத்திகளின் அடிப்படையில ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கனவளவை எக்ஸச்சிலையும் 1/t வையச்சிலையும் கொண்டு வரைஞ்சாலும் இந்த அந்த வரைவை ஒத்திருக்கும். செறிவுக்கும் தாக்க வீதத்துக்கும் நாங்கள் கீழ்ற வரைவை ஒத்திருக்கும். ஆகவே 1/t எதிர் v வரைவதன் மூலம் இந்த தாக்கத்துல செறிவு தாக்க வீதத்தை எவ்வாறு பாதிக்குது என்று நாங்கள் திட்டமான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா? அப்புறம் கவனிச்சு கொள்ளுங்க. நான் இது தொடர்பான சில விஷயங்களை குறிப்பிடுறேன். இதுல இந்த படத்தை பாருங்க. இந்த படம் 10 மில்லி லிட்டர் கனவளவை அளவிடுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சி. ஏனென்றா இதுல அளவிட இல்லை. அப்ப கொதிகுழாயில அளவிட இல்லை. அப்ப 10 மில்லி லிட்டர் நீர் எடுத்து நாங்கள் அளவிடையே போட்டுக்கொள்றோம். அப்ப நோட் பண்ணி கொள்ளுங்க. முதலே நாங்கள் சொல்லியிருக்கோம் பரிசோதனை இலக்கம், தேவையான பொருட்கள், இது முறை. இந்த படங்கள் நீங்கள் குறிக்க வேணும். இது 4வது முதலாவது விஷயம், கொதிகுழாய் ஒன்றில் 10 சென்டிமீட்டர் கனம் நீரிட்டு, கொதிகுழாய் ஒன்றில் 10 சென்டிமீட்டர் கனம் நீரிட்டு அளவை ரப்பர் நாடாவால்
அடையாளமிடல். இது ரப்பர் நாடா. ரப்பர் நாடாவால் அடையாளமிடல் ஒரு ஒன்றில காட்டப்பட்டிருக்கு. பிராக்கெட்டுகளை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு ஒன்று அந்த வேலை தான் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட், தக்கை ஒன்றில் மெக்னீசியம் நாடாவையும் சிறு போக்கு குழாயையும் பொருத்துதல். தக்கை ஒன்றில் மெக்னீசியம் நாடாவையும் சிறு போக்கு குழாயையும் பொருத்துதல். பிராக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. உரு ரெண்டுல இந்த விஷயம் காட்டப்பட்டிருக்கு. அதே கொதிகுழாயின், இந்த முதலாவது உருவில் எடுக்கப்பட்ட அதே கொதிகுழாயினுள் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 0.1 மூல் டெசிமீட்டர் -3 H2SO4 அமிலம் 40 சென்டிமீட்டர் கனம் இட்டு, அப்ப 40 சென்டிமீட்டர் கனம் அமிலத்தை இதுக்குள்ள எடுத்து மிகுதிக்கு காய்ச்சி வடித்த நீர் சேர்க்கலாம். அப்ப எழுதிக்கொள்ளுங்க. அதே கொதிகுழாயினுள் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 H2SO4 அமிலம் 40 சென்டிமீட்டர் கனம் இட்டு வாய் நிரம்பும் வரை நீர் நிரப்பப்படும். வாய் நிரம்பும் வரை நீர் நிரப்பப்படும். ஏனென்று சொன்னால் கொதிகுழாய்கள் எல்லாமே ஒரே கனவளவே கொண்டிருக்கும். அப்ப எல்லாருக்கும் நிரம்பும் வரை மொத்தமாக விட்டோமாக இருந்தால் இறுதி கனவளவு முழு பரிசோதனையிலே சமனாக இருக்கும். அதான் சொல்லியிருக்கு. வாய் நிரம்பும் வரை நீர் நிரப்பும், காட்சி படுத்த நீர் சேர்த்தல். ஒரு 3ல இப்படித்தான் காட்டப்படும். இப்படி நாங்கள் 6 செறிவு வேணும்னா 6 தொகுதி வச்சிருப்போம். இதுல ஒரு தொகுதியை கருதி இருக்கு. ஒரு நாளில் காட்டியவாறு தக்கை மூடியால் மூடி நீர் கொண்ட முகவையினுள், ஒரு நாளில் காட்டியவாறு தக்கை மூடியால் மூடி நீர் கொண்ட முகவையினுள் வைத்து நிறுத்த கடிகாரம் ஆரம்பிக்கப்படும். அப்ப நாங்கள் இந்த தக்கைய இதுல சேர்த்த கணத்துல உடனடியாக தலைகீழாக மாற்றி நீர் கொண்ட முகவைக்குள்ள நாங்கள் அமுழ்த்தினமாக இருந்தால் நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சியின் மூலம் இதுக்குள்ள ஐதரசன் வாயு சேகரிக்கப்படும். எழுதி கொள்ளுங்க. ஒரு நாளில் காட்டியவாறு தக்கை மூடியால் மூடி நீர் கொண்ட முகவையினுள் வைத்து நிறுத்த கடிகாரம் ஆரம்பிக்கப்படும். நீர் கொண்ட முகவையினுள் வைத்து நிறுத்த கடிகாரம் ஆரம்பிக்கப்படும். ரப்பர் நாடா அடையாளமிடப்பட்ட மட்டம் வரை வாயு நிரம்புவதற்கு செலவாகும் நேரம் அளவிடப்படும். அதான் டெல்டா டி அளவிடப்படும். அப்ப உங்களுக்கு பொருத்தின கணத்துல ஸ்டொப் வாட்ச் ஆன் பண்ணினால் ஐதரசன் வாயு மேல சேகரிக்கப்பட நீர் கீழால இடம்பெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கும். இந்த ரப்பர் நாடா வரைக்கும் 10 மில்லி என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதுக்கு நீர் மட்டம் அதற்கு ரங்கும் போது ஸ்டாப் பண்ணி அதற்கடுத்த நீரத்தை நாங்கள் குறித்துக் கொள்ளலாம். அட்டவணையில் காட்டியவாறு வெவ்வேறு அமில கனவளவுகளை பயன்படுத்தி 2 சென்டிமீட்டர் கனம் நீளமுடைய புதிய நாடா துண்டை இணைத்து, சரியா, அட்டவணையில் காட்டியவாறு வெவ்வேறு அமில கனவளவுகளை பயன்படுத்தி 2 சென்டிமீட்டர் நீளமுடைய புதிய நாடா துண்டை இணைத்து அடையாளமிடப்பட்ட மட்டம் வரை வாயு நிரம்புவதற்கு செலவாகும் நேரம் அளக்கப்படும். அப்ப நாங்கள் அட்டவணையில் காட்டப்பட்டன்னு சொன்னா ஏற்கனவே நாங்கள் எத்தனை செறிவு தயாரிக்க போறோம் என்று சொல்லி ஒரு அட்டவணை போட்டுருப்போம். அப்ப அந்த செறிவுகளுடைய கரைசலை இதுல பயன்படுத்தி திருப்பி மெக்னீசியம் நாடாவை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்வோம் சார், இந்த நேரத்தை அளவீடு செய்து கொள்ளலாம். சரியா? ஓகே. இந்த பரிசோதனையில நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்குது. ஒருக்கா பாருங்க. இந்த மெக்னீசியம் நாடாவை தக்கையினுள் செருகும் போது நீங்கள் 6 பரிசோதனை செய்ய போறீங்கன்னா 6 பரிசோதனையிலையும் ஒரே அளவு ஆழத்தில் இது அமுழ்த்தப்பட வேண்டும். சாதாரணமாக உங்களுக்கு விளங்க மேற்பரப்பு தாக்க விதத்தை பாதிக்கும். அப்ப மெக்னீசியம் நாடாவில ஒரு மெக்னீசியம் நாடாவை ஆழமாக உள்ளே நுழைத்து விட்டமாக இருந்தால் தாக்க விதத்தை அது பாதிக்கும். எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு மெக்னீசியம் நாடா உள்ளே அமிழ்ந்திருக்க கூடியவாறு மெக்னீசியம் நாடா பொருத்தப்பட வேண்டும். மற்றது இந்த போக்கு குழாயை பொருத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் கவனிங்கோ,
இந்த போக்கு குழாயை நாங்கள் அநேகமான சந்தர்ப்பத்தில் சிலதில் இப்படியும் கொழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இப்படியும் செருகலாம். இப்படியும் இந்த போக்கு குழாயை வைக்கலாம். அப்படி வச்சால் இந்த படத்துல இந்த போக்கு குழாய் மேல நிற்கும், இங்க வந்து நிற்கும். போக்கு குழாய் இங்க நிற்கும், நீர் இடம்பெயர்க்கப்படும், நியாயம், அதுல பிரச்சனை இல்லை. ஹைட்ரஜன் வாயு சேகரிக்கப்படும். சில பேர் யோசிக்கலாம் 10 மில்லிலிட்டர் கீழே தானே நிக்குது, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வலு ஒன்று ஏற்படும். ஏன்னு சொன்னா கவனிங்க, இந்த செறிவு சீரான செறிவு, ஏகவின கரைசல் தானே. அப்ப இதுக்குள்ள சீரான செறிவுல H2SO4 இருக்கு. அப்ப இந்த நீர்க்கரைசல் முழுவதும் ஒரே செறிவுல இருக்கும். போக்கு குழாயை மேல வச்சோம்னு சொன்னால் மக்னீசியத்தோட தாக்கம் அடைகிற இந்த அமிலத்தின் கனவளவு வெளியில போகாது. அது வந்து சிறப்பிடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பிரதேசமும் சிறப்பிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப எந்த கனவளவு வெளியில போகுது? மக்னீசியத்தோட தாக்கமடையாத அமிலம், மேலே இருக்கிற அமிலம் தான் வெளியில போகுது. அப்ப இங்க தாக்கமடைகிற அமிலம் அதுக்குள்ளேயே தேங்கி நிற்கிறதால அமிலத்தின் செறிவு நேரத்தோட குறையும். அப்ப குறித்த ஒரு தாக்கத்திலேயே அமிலத்தினுடைய செறிவு நேரத்தோட குறையும். அப்ப எங்களுக்கு இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய இடர்பாடு என்னன்னு சொன்னால், இந்த அமில நீர்க்கரைசல் இடம்பெயர்த்து தான் ஹைட்ரஜன் வாயு சேகரிக்க போறோம். அப்படி இடம்பெயர்க்கும் போது போக்கு குழாயை நாங்கள் இந்த மாதிரி பொருத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி பொருத்தினால் போக்கு குழாய் முதல் சொன்னது போல இங்கே இருந்துச்சுன்னால் மக்னீசியத்தோட தாக்கின அமிலம் செறிவு குறைஞ்சிரும், தாக்க முடிய செறிவு குறைஞ்சிரும், அவர் வெளியில போயிடுவார். மேலே இருக்கிற புதிய செறிவுடைய அதே ஆரம்ப செறிவு வந்து திருப்பி கீழே இறங்கும். அப்ப மக்னீசியத்தோட தொடர்ந்து அதே செறிவுல தாக்குவார். தாக்கினோடனே அவர் வெளியில போயிடுவார், தொடர்ந்து தாக்குவார், அப்படியே வெளியில போடுவார். அப்ப தாக்கம் அடைகிறவர் செறிவு குறைவார், இனி அவர் அதுல நிக்க கூடாது, அவரை அகற்றணும். ஆகவே தாக்கம் அடைஞ்ச அமிலத்தை வெளியில அகற்றுவதற்காக தக்கையுடன் மட்டுமட்டாக போக்கு குழாய் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த போக்கு குழாய் மேலே இருந்துச்சு என்று சொன்னால் மக்னீசியத்தோட தாக்கம் அடைஞ்சிருக்கிற அமில கரைசல் அதுக்குள்ளேயே சிறப்பிடிக்கப்பட்டிருக்க, தாக்கமடையாமல் இருக்கிற அமிலம் வந்து வெளியில போய் கொண்டிருக்கும். இதனால தாக்க வீதம் வந்து குறைய வலிக்கிடும். முதல் ஹைட்ரஜன் வாயு வந்த அளவை விட பேர்ந்து அளவு குறைய வலிக்கிடும். அப்ப செறிவு சமனாக இருந்தால் ஒரே வீதத்தில் ஹைட்ரஜன் வாயு வாரதை நாங்கள் அவதானிக்கலாம். அப்ப இதுக்காக இந்த தக்கையை நாங்கள் கவனமாக இருக்கணும், இப்படி சேர்க்க கூடாது. தக்கைக்கு அண்மையில போக்கு குழாயை சேர்க்கணும். காரணம், மக்னீசியம் நாடாவுடன் தாக்கமடைந்து செறிவு குறைந்த அமிலம் வெளியேற வேண்டும் என்பதற்காக தக்கையுடன் மட்டுமட்டாக போக்கு குழாய் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. சரியா? இதுல வந்து 10 சென்டிமீட்டர் கனம் வாயு வரை நீங்கள் பரிசோதனையை செய்து கொள்ளலாம். இப்ப நீங்கள் இந்த அட்டவணையை போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது கோலம் 0.1 m H2SO4, അതിന്റെ കനവളവ് സെന്റിമീറ്റർ അളവിൽ. പത്ത് സെന്റിമീറ്റർ കനം H2 വായു சேகரிக்கப்பட செலவாகிய நேரம். இதை நாங்கள் பரிசோதனையில அளவிடலாம். முதல் நாங்கள் 40 சென்டிமீட்டர் கனம் கனவளவு எடுத்து கொதிகுழாயில ஐதாக்குறோம். மற்றது 35 சென்டிமீட்டர் கனம், 30 சென்டிமீட்டர் கனம், 25 சென்டிமீட்டர் கனம், 20 சென்டிமீட்டர் கனம், 15 சென்டிமீட்டர். இதுல 6 பரிசோதனைகள் திட்டமிடப்பட்டிருக்கு.
எங்களுக்கு 5 பரிசோதனையும் போதுமானதாக இருக்கும். புள்ளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது வரைவு வந்து திருத்தமாக கிடைக்கும். ஆகவே 6 பரிசோதனை தீர்மானிக்கப்பட்டது. அப்போ 40 சென்டிமீட்டர் கனம் அமிலத்தை எடுத்து ஐதாக்கி அதற்கு பரிசோதனை செய்து 10 சென்டிமீட்டர் கனம் எடுத்த நேரம் பரிசோதனையில் அளவிடப்படும். அதை நாங்கள் T1 என்று குறித்து கொண்டால் 35 சென்டிமீட்டர் கனத்தை எடுத்து ஐதாக்கினால் எங்களுக்கு தெரியும் இதை விட இது செறிவு குறையும். ஆகவே இதை விட நேரம் கூடும், T2 இருக்கும். இப்படி ஒவ்வொரு மீண்டும் மீண்டும் நாங்கள் இதை செய்து இந்த நேரத்தை அளவிட்டுக் கொள்ளலாம். சரிதானே? மீண்டும் மீண்டும் இந்த பரிசோதனை செய்வதன் மூலம் நாங்கள் நேரத்தை அளவிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் உண்மையிலே யாருக்கு வரைவு வரைய போறோம்? தாக்க வீதத்துக்கும் செறிவுக்கு தான் வரைவு வரைய போறோம். தாக்க வீதத்துக்கும் H2SO4 அமிலத்தின் செறிவுக்கு தான் நாங்கள் வரைவு வரைய போறோம். அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இங்க எல்லா பரிசோதனையிலையும் 10 சென்டிமீட்டர் கனம் ஐதர்சன் வாயு சேகரிக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் அளவிடப்படுறதால R வந்து 1/T நேர்வீத சமனாக இருக்கும். அப்ப நேரம் அதிகரித்தால் தாக்க வீதம் வந்து குறையும். அப்ப R பதிலாக நாங்கள் 1/T வரைவை எடுத்துக்கொள்ளலாம். H2SO4 செறிவு ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட H2SO4 கனவளவுக்கு நேர் விகித சமனாக பேணப்படுகிறது. கடைசி வகுப்புல நான் திருப்பி இந்த விஷயத்தை சொன்னான். என்னன்னு சொன்னால் செறிவு கனவளவோட எவ்வாறு தொடர்படுத்தப்படுகிறது சொல்லி ஆரம்பத்தில் எடுத்த செறிவு இறுதியில இருக்கிற கனவளவு, ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கனவளவு இறுதியில இருக்கிற செறிவுக்கு நேர்வீத சமனாக பேணப்படுது. ஆகவே நாங்கள் H2SO4 செறிவுக்கு வரைவு வரையாமல் எடுத்த H2SO4 கனவளவுக்கு வரைவு வரைஞ்சால் இந்த வரைவு ரெண்டுமே ஒரே இயல்பை கொண்டிருக்கும். அப்ப நாங்கள் T1, T2, T3, T4, T5, T6 எல்லாம் பரிசோதனையில அளந்திருப்போம். எங்களுக்கு கனவளவு தெரியும். அப்ப நாங்கள் இந்த வரைவை வரையலாம். 1/T எதிர் 1/T எதிர் செறிவு வரைவு, அதாவது கனவளவு வரைவை வரையலாம். இந்த வரைவின் பேட்டர்ன் X அச்சுக்கு சமாந்தரமாக இருந்தால் அமிலம் சார்பான வரிசை 0, நேர்கோடாக இருந்தால் அமிலம் சார்பான வரிசை 1, படித்துறன் அதிகரிக்கிற வளையாக இருந்தால் அமிலம் சார்பான வரிசை 2. 3க்கும் இதே மாதிரி தான் வளையும். உண்மையில கூடுதலான வளைவை காட்டும். அப்படி எங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டால் நாங்கள் வரைவை மாற்ற வேண்டி வரும். 1/Tக்கும் செறிவுக்கும் வரைவு வரையாமல் அல்லது 1/Tக்கும் கனவளவுக்கும் வரைவு வரையாமல் கனவளவின் வர்க்கத்துக்கு வரைவு வரைவதன் மூலம் வரிசை 2ஆ 3ஆ என்பதை நாங்கள் திட்டமான முறையில தீர்மானிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப வரைவின் வடிவத்தில இருந்து நாங்கள் வந்து வரிசையை துணியலாம். சரியா? அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இங்க நீங்கள் 1/Tக்கு தான் வரைவு வரைய போடுங்க. அப்ப உங்களுக்கு 1/T1 வேணும், 1/T2 வேணும், அப்படியே 1/T3, அப்படியே 1/T4, 1/T5, 1/T6. இதெல்லாத்தையும் நீங்கள் அளந்த பரிசோதனை பிரமாணங்கிட்ட நிகர்மாறு எடுத்து வரைவுகிறீங்கன்னு சொன்னால் வரைவின் வடிவத்திலே இருந்து செறிவு தாக்க வீதத்தை எவ்வாறு பாதிக்குது என்பதை குறிப்பிட முடியும். சரியா? ஓகே. அப்ப இந்த அட்டவணையை போட்டுக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி புத்தகத்துல ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஒரு உலோகத்திற்கும் அமிலத்துக்கும் இடையே நிகழும் தாக்கத்தின் தாக்க வீதத்தின் அமிலச்சரிவு என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. முதலாவது 2வது கேள்விக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. எடுத்து வச்சிருந்தா நல்லம். ஒரு நோட் போட்டுக்கொள்ளுங்க. நோட். இறுதி கரைசலின் மொத்த கனவளவை மாறாது பேணுவதன் மூலம் ஐதாக்க முன் உள்ள
கனவளவானது ஐதாக்கிய பின்னுள்ள செறிவிற்கு நேர் வீத சமனாக பேணப்படுகின்றது. இதுல நாங்கள் கையாண்ட உத்தியை சொல்லியிருக்கிறோம். நாங்கள் செறிவுக்கு வரைவு வரையாமல் கனவளவுக்கு வரைவு வரைஞ்சிருக்கிறோம். அதுக்கான நியாயப்பாடு இதுல சொல்லப்பட்டிருக்கு. கவனிச்சு கொள்ளுங்க. இறுதி கரைசலின் மொத்த கனவளவை மாறாது பேணுவதன் மூலம், அதுதான் கொதிகுழாயில் உள்ள எல்லா பரிசோதனை கொதிகுழாய்களுக்கும் வாயு நிரம்பும் வரை காட்சி வடுத்த நீர் சேர்த்து ஐதாக்கி இருக்கிறோம். அப்ப இறுதி கரைசலின் மொத்த கனவளவை மாறாது பேணுவதன் மூலம் ஐதாக்க முன் உள்ள கனவளவானது ஐதாக்கிய பின்னுள்ள செறிவிற்கு நேர் வீத சமனாக பேணப்படுகின்றது. ஐதாக்க முன்னுள்ள கனவளவானது ஐதாக்கிய பின்னுள்ள செறிவிற்கு நேர் வீத சமனாக பேணப்படுகின்றது. சரியா? ஓகே. அந்த புத்தகத்துல உள்ள ஒரு கேள்வி இருக்கா எடுங்கோ. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி புத்தகத்துல நீங்கள் கேள்விகளை வேண்டி வச்சிருந்தால் நேரத்தை நாங்கள் மிச்சம் பிடிச்சு கொள்ளலாம். அது உங்களுக்கு புத்தகத்தை வேண்டிக் கொள்ளுங்க. சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க கேள்விய. நடுவலும் கேள்வி சொல்லிக் கொண்டிருக்க இயலாது. ஒரு உலோகத்திற்கும் அமிலத்திற்கும் இடையே நிகழும் தாக்கத்தின் தாக்க வீதத்தை அமிலச் செறிவு எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை அறிவதற்காக குறித்த நீளம், இங்க 3 சென்டிமீட்டர் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறித்த நீளம் 3 சென்டிமீட்டர் உடைய மக்னீசியம் நாடாக்கள் வித்தியாசமான செறிவுகளை உடைய மிகையான ஐதரோகுளோரிக் அமில கரைசலுடன் தாக்கமுற விடப்பட்டன. மிகையான ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கமடைய விடப்பட்டன. ஒவ்வொன்றிலும் 27 பாகை சீயிலும் 1 ஏற்றியம் அமுக்கத்திலும் 10 சென்டிமீட்டர் கனம் ஐதரசன் வாயு வெளியேறுவதற்கு எடுத்த நேரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. செறிவை மாத்தி இந்த 3 சென்டிமீட்டர் கனம் மக்னீசியம் நாடாவை நான் குறிப்பிட்டது போல பரிசோதனைக்கு உட்படுத்தினோம். அதன் போது 10 சென்டிமீட்டர் கனம் ஐதரசன் வாயு சேகரிக்கிறதுக்கு எடுத்த நேரம் தரப்பட்டிருக்கு. சரியா? அப்ப தாக்கம் இதுதான். மக்னீசியம் நாடா HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மக்னீசியம் குளோரைடாகவும் H2 வாயுவாகவும் வெளியேறும். இங்க விடுவிக்கப்படுற ஐதரசன் வாயுவின் கனவளவை அளவீடு செய்வதன் மூலம் நாங்கள் செறிவு தாக்கத்தை பாதிக்கிற சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கோம். அந்த கவனிங்க. இந்த பரிசோதனையில 5 பரிசோதனை அமைப்புகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. HCl என்ற செறிவு முதலாவது குளத்துல வந்திருக்கு. அது மூலர் செறிவில காணப்படுது. 0.25 m இங்க நேரடியாக செறிவே தரப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் குழம்ப தேவையில்லை. நான் உங்களை திருப்பி சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய பரிசோதனை செறிவுக்கும் தாக்க விதத்துக்கும் தான். ஆனால் நாங்கள் சில உத்திகளை கையாள்வதன் மூலம் 1/Tயையும் கனவளவையும் தொடர்புபடுத்தலாம். இப்ப செறிவு நேரடியாக தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் செறிவை பயன்படுத்தலாம். அப்ப செறிவு 0.25 m. இதன் போது 10 சென்டிமீட்டர் கனம் வாயு சேகரிக்கிறதுக்கு எடுத்த நேரம் 144 செகண்ட் என்று குறிப்பிட்டிருக்கிறது.
செறிவை கூட்டினம் 0.35 செறிவை மாத்தினம். அப்படி செறிவை 0.35 மாற்றும் போது உங்களுக்கு தெரியும் செறிவு கூடும்போது தாக்க வீதம் அதிகரிக்கும், ஆகவே நேரம் குறையும். அப்ப அதே 10 சென்டிமீட்டர் கனம் வருவதற்கு 72 செகண்ட் போதுமாக இருக்கு. செறிவை 0.50 மாத்தினம், இப்ப 36 செகண்ட் போதுமாக இருக்குது. செறிவு 0.70 மாற்றப்படுது, 18 செகண்ட்ல அதே 10 சென்டிமீட்டர் கனம் வாயு சேகரிக்கப்படுது. செறிவு 1 m மாற்றப்படுது. இப்போ 9 செகண்ட்ல 10 சென்டிமீட்டர் கனம் சேகரிக்கப்படுது. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இந்த பரிசோதனையில 0.25 m செறிவு பயன்படுத்தப்பட்டிருக்கு, 0.35 m செறிவு பயன்படுத்தப்பட்டிருக்கு, 0.5 m பயன்படுத்திருக்கு, 0.7 m 1 m. செறிவை அதிகரிக்கும் போது நேரம், அதாவது 10 சென்டிமீட்டர் கனம் ஹைட்ரஜன் வாயு சேகரிப்பதற்கு எடுக்கிற நேரம் குறைகிறத பார்க்கலாம். அப்ப தாக்க வீதம் R வந்து டெல்டா C டெல்டா T, அதாவது ஹைட்ரஜன் வாயுன்ற செறிவு மாற்றத்தோட நாங்கள் இந்த தாக்கத்தை சம்பந்தப்படுத்தினாலும் நாங்கள் இங்க R வந்து 10 சென்டிமீட்டர் கனம் கனவுளவை கருத்துல கொள்றோம். அப்ப டெல்டா T எல்லா பரிசோதனையிலையும் 10 சென்டிமீட்டர் கனம் சேகரிப்பதற்கு எடுக்கிற நேரம் அளவிடப்படுவதால R வந்து 1/T எல்லா பரிசோதனையிலையும் 10 சென்டிமீட்டர் கனம் சேகரிக்கப்படும், அதனாலதான் R 1/T நேர் வீசப்படும். ஆகவே பரிசோதனையிலிருந்து பெற்ற அளவீட்டை நாங்கள் 1/T மாற்ற வேண்டும். அப்ப 1/144, 1/72, 1/36, 1/18, 1/9. சரியா? நாங்கள் இந்த வரைவை வரைஞ்சு பார்க்க வேணும். எங்களுக்கு வரைவு எப்படி வருகுதோ அப்ப அமிலத்தின் வரிசை என்ன என்பதை நாங்கள் இந்த பரிசோதனை கேள்விக்கூடாக விளங்கிக் கொள்ளலாம். நாங்கள் செய்த பரிசோதனை விளங்கிச்சோ இல்லையோ, இந்த கேள்விக்கூடாக இந்த பரிசோதனையை நாங்கள் திருப்பி ரீபோலிஷ் பண்ணி கொள்ளலாம். பாருங்க, பரிசோதனையில் எடுக்கப்பட்ட செறிவுகள் இதுதான், பரிசோதனையில் அளவிடப்பட்ட நேரங்கள் இது. நாங்கள் வரைவு கூறுவதற்காக 1/T. அப்ப நீங்க பாருங்க, 1/T நாங்கள் இங்க HCl செறிவுக்குமே வரைவு வரையலாம். என்ன, நேரடியாக செறிவு தரப்பட்டிருக்கு, வரைவு வரையலாம். இந்த வரைவு வரைஞ்சால்தான் நீங்கள் என்ன மாதிரி விடையெடுக்கிறீங்க என்றது உண்மையில புரியும். இந்த வரைவை நீங்க கிராஃப் சீட்ல கீறுறது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். கிராஃப் சீட்ல கீறுறது மிகவும் பொருத்தமாக இருக்கும். இதுல ஒரு விஷயத்தை கவனித்து கொள்ளுங்க, 1/144 என்ற 2 மடங்கு தான் 1/72. ഇതിന്റെ 2 മടങ്ങ് தான் 1/36. ഇതിന്റെ 2 மடங்கு தான் 1/18. ഇതിന്റെ 2 மடங்கு தான் 1/9. ஆகவே முதல்ல அளவுடையை நாங்கள் சரியாக போட்டுக் கொள்வோம், அதன் பிற்பாடு புள்ளிகளை குறித்துக் கொள்ளலாம். கிராஃப் சீட் என்று சொன்னால் மிகவும் நல்ல. நான் இந்த வேல்யூ அளிக்க போறேன், நோட் பண்ணி கொள்வோம். HCl செறிவு 0.25, 0.35, 0.5, 0.7, 1. எடுத்த நேரம் 144, 72, 36, 18, 9. சரியா? விரைவு கவனிச்சு கொள்ளுங்க. YHல தாக்க வீதம் இருக்கும். எல்லா பரிசோதனையிலையும் 10 சென்டிமீட்டர் கனம் கனவளவு சேகரிக்கப்பட்டிருக்கிறதால நாங்கள் 1/T இதை எடுத்துக்கொள்ளலாம். 1/T. இங்க செறிவியை நாங்கள் பயன்படுத்தலாம் என்ற செறிவு தரப்பட்டிருக்கு. செறிவு அப்ப தாக்க வீதத்திற்கும் செறிவுக்குமான வரைவை நாங்கள் 1/T செறிவுக்குமான வரைவாக வரைந்து கொள்ளலாம். 1/T எது செறிவு. முதலாவது பரிசோதனையில எங்களுக்கு எடுத்த நேரம் 1/144, 1/T. 1/144.
முதலாவது பரிசோதனையில் எடுத்த நேரம் 1/144. அடுத்தது 172. அப்ப ഇതിന്റെ 2 மடங்கு. மிக கவனமாக இந்த அளவிட போடப்பட வேணும். 1/72 என்பது 140 மடங்கு. அப்ப இது நீங்க ஒரு ரூல்ல எடுத்தால் இது இரண்டாவது ரூல்ல எடுக்கப்பட வேண்டும். அடுத்தது 1/36. 1/36 என்பது 1/72 2 மடங்கு. அப்ப இது 2 ரூல்ண்டா இது 4வது ரூல்ல வரும். 1/36. சரி, மிக கவனமாக இருக்கணும். நீங்க ரூல் காப்பியை பயன்படுத்துறதால உங்களுக்கு ஓரளவுக்கு இலகுவாக இருக்கும். ஆனா கிராஃப் சீட்டா நல்ல 1/44 2 மடங்கு 1/72. 1/72 2 மடங்கு 1/36. இப்ப ഇതിന്റെ 2 மடங்கு தான் 1/18. அப்ப ഇതിന്റെ 2 மடங்கு இங்க வரப்போகுது 1/18. ഇതിന്റെ 2 மடங்கு தான் இங்க போகுது 1/9 போகுது. எனக்கு இப்ப இடம் காணா போயிட்டு 5 பரிசோதனை ஓரளவுக்கு போதுமாக இருக்கிறாலும் நான் இந்த பரிசோதனையோடு செய்கிறேன். சரிதான். அப்ப கவனிங்க, இப்ப இது 20, அதாவது 0.20, இது 0.40, 0.50, 0.30, 40, 0.50, 0.60, 0.70, 0.80, 0.90, 1.0. சரியா? இது நீங்கள் உங்களோட ரூலர்ல 1 சென்டிமீட்டர் இடைவெளியில இந்த மாதிரி அடையாளப்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சுகமா இருக்கும். அல்லது சதுர ரூல் கோப்பி பயன்படுத்தலாம், அல்லது டிராஃப்ட் ஷீட் மிக பொருத்தமாக இருக்கும். இனி நீங்கள் கிடைச்ச புள்ளிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுக்கு முதலாவது செறிவு 0.25. அப்ப 0.25 0.2க்கும் 0.3 பாதி 0.25. எடுத்த நேரம் வந்து 1/44. ஆகவே இதுல புள்ளிகள் முதலாவது புள்ளி 0.25 என்ற செறிவிலையும் 1/44 என்ற புள்ளியிலையும் கிடைக்கும். அடுத்த செறிவு வந்து 0.35. 0.35 என்றால் இது 0.35. அது வந்து 1/72. இந்த கிராஃப் ஷீட்ல இருக்கிறதுனால மிக பொருத்தமாக இருக்கு. இதுல வரும் அடுத்த புள்ளி. அடுத்தது 0.5. 0.5 இங்க இருக்க இந்த புள்ளி, அது 1/36. 0.5 1/36. அடுத்த 0.7. 0.7 எங்க வருதுன்னு சொன்னால் இங்க வருது. சரியா? நீங்க கிராஃப பாத்தீங்கன்னு சொன்னால் இது இப்படி வளைகிறத பார்க்கலாம், படித்திறன் மாறி வாரத பார்க்கலாம். படித்திறன் வந்து அதிகரிக்கிற ஒரு வளை கிடைக்கிறத பார்க்கலாம். கிராஃப் ஷீட் எடுத்து நீங்கள் சரியான முறையில் கீறினால் இந்த உண்மையை உங்களுக்கு தெரியும். கிராஃப் ஷீட் எடுத்து சரியான முறையில் ஒருக்கா நீங்கள் கீறிக்கொள்ள வேணும். இந்த உண்மை தெரியும். எங்களுக்கு வரைவின் படி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தியரட்டிக்கலா, செறிவு தாக்க விதத்தை பாதிக்கல அப்படின்னு சொன்னால் அது 0 வருஷ தாக்கம், சீராக பாதித்தால் அது 1ஆம் வருஷ தாக்கம், படித்திறன் அதிகரிக்கிற மாதிரி இருந்தால் 2ஆம் வருஷ தாக்கம் சொல்லி. ஆகவே HCl என்ற வரிசை ஒரு 2ஆம் வரிசை தாக்கமாக இருக்க வேணும். HCl என்ற வரிசை ஒரு 2ஆம் வரிசை தாக்கமாக இருக்க வேணும் என்ற வரைவு வந்து படித்திறன் அதிகரிக்கிற வளையாக காணப்படுது. சரியா? ஓகே. அப்ப நீங்கள் ഇതിന്റെ அடுத்த புள்ளியையும் குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், உண்டா அங்க போய் நிற்கும், மேல போய் நிற்கும். அப்பக்கலாம் உண்மையிலே தாக்கத்தின் வரிசை அல்லது தாக்கத்தின் செறிவு தாக்கத்தை பாதிக்குது என்பதை நாங்கள் இந்த வரைவின் மூலமாக தான் துணிய வேணும். சரி, ஓகே. இந்த வரைவை நீங்க சரியா விளங்க வேணும். அதுல நான் குறியா இருக்கணும். என்னன்னு சொன்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணி போகலாது. இந்த வரைவு விளங்கல விடுவோம்னு சொல்லி இதுல ஒன்றுமே இல்லை. செறிவும் தரப்பட்டு தாக்க வீதமும் தரப்பட்டால் நாங்கள் நேரடியாக செறிவுக்கும் தாக்க வீதத்தையும் தொடர்படுத்தி வரைவு வரையலாம். அல்லது பரிசோதனை என்ற எளிமைத்தன்மை காரணமாக சில
நிபந்தனைகள் எல்லாம் சில உத்திகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இப்படி இதுகள் எல்லாம் தொடர்படுது. ஆகவே நாங்கள் இன்னாருக்கும் பரிசோதனை செய்தால் போதும்னு சொல்லி. அப்ப இதுல நாங்கள் உண்மையில ஒன்றின் டீய வையச்சிலையும் கனவளவை எக்ஸைச்சிலையும் கொண்டா பரிசோதனை செய்கிறோம். எங்களுக்கு தரப்படுற தகவல் வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கேள்வியை அணுக தெரிஞ்சிருக்க வரும். சரி, இப்ப எங்களுக்கு செறிவு தந்திருக்கு, நேரமும் தந்திருக்கு, எல்லா பரிசோதனையிலையும் கனவளவு ஒரு மாறலி என்பதால நாங்கள் வண்ணோவற்றியை வையச்சில் எடுத்து வரைவு கூறியிருக்கோம். வரைவின் வடிவம் எங்களுக்கு சொல்லுது செறிவு அதிகரிக்க தாக்க வீதம் அதிகரிக்கிற வீதம் அதிகரிக்குது, அதாவது படித்திறன் அதிகரிக்குது. ஆகவே இது 2ஆம் வரிசை தாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த தாக்கத்தினுடைய வீத விதி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் R(K)HCl செறிவின் எம்மாம் அடுக்கு என்று எழுதியிருந்த நீங்கள் வரைவில் இருந்து இந்த எம் வந்து 2 என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே R(K)HCl செறிவின் 2ஆம் அடுக்கு என்பதை நீங்கள் வரிசையாக குறிப்பிட்டுக் கொள்ளலாம். வரிசை வந்து 2. சரியா? ஓகே. இந்த கேள்வி வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்கள் பார்க்கும் போது வரைவை தந்தால் நாங்கள் செய்து இந்த வரிசையை கண்டு வீத விதி குறிப்பிடக்கூடியதாக நாங்கள் இருக்க வரும். ஆனா அநேகமான எக்ஸாம் பேப்பர் கேள்விகளை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் இது கணித முறை மூலம் தீர்க்கப்பட்டு இந்த வரிசை துணியப்படுது. சரிதான், கணித முறை மூலம் தீர்க்கப்பட்டு இவர்களுடைய வரிசை தீர்மானிக்கப்படுது. அது எளிமையாக இருக்கும். வரிசை இந்த வரைவை விட மிகவும் எளிமையாக இருக்கும். நீங்க முதல்ல வரைவை விளங்க வேணும். வரைவை விளங்கி கொள்ளுங்க. நான் அடுத்த விஷயத்துல அதை பற்றி கதைக்கிறேன். சரி, கணித ரீதியில இந்த வரிசை எப்படி காண்றத பற்றி பார்ப்போம். இந்த வரைவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். தரப்பட்ட 2 பரிசோதனை போதுமானது. ஒரு வரிசையை துணிவருக்கு 5 பரிசோதனையும் தேவையில்லை, 6 பரிசோதனையும் தேவையில்லை. 2 பரிசோதனை போதுமானது ஒரு வரிசையை கணித முறை மூலம் தீர்வதற்கு. ஆனா உண்மையிலே அது அவ்வளவுக்கு விரும்பத்தக்கதில்லை. உண்மையிலே தெரியாத ஒரு கணியமாக இருந்தால் நாங்கள் வந்து வரைவுதான் கீறுறது பெட்டர். சரி, ஓகே. அப்ப பாருங்க, R(K)HCl செறிவின் எம்மாம் அடுக்கு, இதுதான் வீத விதி. இதுல ஏதாவது 2 பரிசோதனையை நீங்கள் பொருத்தப்பாடாக தெரிவு செய்து கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் R 10 சென்டிமீட்டர் கனத்தின் கீழ் டெல்டா டி. அப்ப இந்த ஆருக்கு பதிலாக நாங்கள் 10 சென்டிமீட்டர் கனத்தின் கீழ் டெல்டா டி என்று எழுதி கொள்ளலாம். KHCl செறிவு நேரடியாக தரப்பட்டிருக்காக நான் இங்க செறிவியை பயன்படுத்தி கொள்றேன். இந்த வீத விதியை நான் இந்த மாதிரி எழுதி கொள்ளலாம் ஒரு தேவையின் நிமித்தம். இந்த 5 பரிசோதனையில பாத்தீங்கன்னு சொன்னால் 5 பரிசோதனையில ஏதாவது 2 பரிசோதனை உங்களுக்கு கணித ரீதியாக இந்த M2 என்பதை உணர்வதற்கு போதுமாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 1/144 என்பது ஒரு தாக்க வீதத்துக்குரிய தொடர்பாக இருக்குது. மற்றது வந்து 1/72. இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் கனவுளவு பாத்தீங்கன்னு சொன்னால் 1 0.25 இன்னொன்று 0.35. அப்ப செறிவுகளுக்கு இடையில ஒரு வெட்டுப்படக்கூடிய தொடர்பு இல்லாத காரணத்தால நான் 2 பரிசோதனை எனக்கு போதும். நான் 2வது பரிசோதனையை கருதில கொள்றேன். 2வது பரிசோதனையில பாத்தீங்கன்னு சொன்னால் சேகரிக்கப்பட்ட கனவளவு எக்ஸ்பெரிமெண்ட் 2க்கு நான் இந்த விதியை பிரயோகிக்கிறேன். பரிசோதனை 2க்கு விதியை பிரயோகம். சேகரிக்கப்பட்ட கனவளவு 10 சென்டிமீட்டர் கனம் தான். அதற்கு அடுத்த நேரம் 72 செகண்ட். அதற்கு அடுத்த நேரம் 72 செகண்ட். கே ஒரு மாறிலி தானே, கே இருக்கட்டும். அந்த சந்தர்ப்பத்தில் HCl என்ற செறிவு 0.35 m. 2வது பரிசோதனைக்கு வீத விதியை இந்த மாதிரி நாங்கள் பிரதியீடு செய்து கொள்ளலாம். கனவளவு தெரியும், நேரம் தெரியும். ஆகவே கே வந்து 0.35 என்று சொல்லி போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது நான் 4வது பரிசோதனைக்கு பிரதியிட்டுக் கொள்றேன். நீங்க எந்த 2 பரிசோதனை எடுத்தாலும் விட வேணும், சுருக்கப்படக்கூடிய சுகமாக இருக்கும்ன்றதுக்காக நான் இந்த தொடர்பை எடுத்துக்கொள்றேன். அப்ப நான் 4வது பரிசோதனைக்கு வீத விதியா அப்ளை பண்ணும். 4வது பரிசோதனையிலையும் 10 சென்டிமீட்டர் கன ஹைட்ரஜன் வாயு தான் சேகரிக்கப்படுது. அப்ப அது 10 தான். ஆனால் நேரம் 18 செகண்ட். நேரம் வந்து 18 செகண்ட். கே மாறா வெப்பநிலையில ஒரு மாறிலி. அப்ப 2 இதே கே தான். அந்த சந்தர்ப்பத்தில் HCl என்ற செறிவு 0.70
எம்மாம் அடுக்கு. மூலர் மூலர் கனவளவு, இது மூலர் செறிவு, இது வரிசை. இப்ப ரெண்டு சமன்பாடு எங்கள்கிட்ட இருக்கு. இது ஒரு சமன்பாடு, இது இன்னொரு சமன்பாடு. கணித முறை மூலம் தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், தீர்வு காண போறோம். அப்ப கவனிச்சு கொள்ளணும், கணித முறை மூலம் நாங்கள் தீர்வு காண போறோம். 10 சென்டிமீட்டர் கணத்தின்கள் 72 செகண்ட், 10/18 செகண்ட். இது 0.35/0.7. இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிப்பதன் மூலம் எங்களுக்கு முழு எண்ணிலே ஒரு பெருமானம் கிடைக்கும். நீங்க முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால பிரிச்சால் பின்னத்தில் ஒரு பெருமானம் கிடைக்கும், விட மாறாது. ஆனால் பின்னத்துல வச்சுக்கொண்டு யோசிக்கிறதுல பார்க்க முழு எண்ணில வச்சுக்கொண்டு யோசித்தால் எங்களுக்கு சில குழப்பங்கள் தீரும். அதனால இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிக்கிறது. இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரித்தால் இந்த 10 இந்த 10 வெட்டுப்படும். இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிக்கிறதால 1/18 இருக்கிறது. 10 வெட்டுப்பட்ட 1/18 இருப்பது 72 மேல போக 72/18. நான் வித்த காட்டையில 10/18 10/72 பிரிக்கிறேன். அப்ப கீழே வாரது பெருக்கப்பட்டு என்ன செய்யணும்னா மேல வரும். 72/18 வரும். இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது பிரிக்கும். இந்த கேயும் இந்த கேயும் வெட்டுப்பட 0.70 0.70 எம்மின் கீழ் 0.35 எம் என்ற முழுவதன் எம்மாம் அடுக்கு இது அமையும். இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால் பிரித்தால் 0.70 என்று எடுக்கலாம். 70 என்று எடுத்தால் இதை 35 என்று எடுக்கலாம். இதை நீங்க பாருங்க, 72/18 72/18 நாங்கள் என்ன எழுதலாம், 4 என்று எழுதலாம். 72/18 4 இது சமன் 2 எம்மாம் அடுக்கு. இது சமன் 2 எம்மாம் அடுக்கு அப்படி என்று எடுத்துக்கொள்ளலாம். இது கணித ரீதியாக நாங்கள் இந்த வரிசையை துணிகிறோம். வரைவை விட்டுட்டு கணித ரீதியாக துணிகிறோம். இதுல இருந்து என்ன தொடர்பு கொண்டுலாம், சுட்டி விதியை பயன்படுத்தலாம். இதை நாங்கள் 2 2ஆம் அடுக்கு எழுதலாம். இது 2 எம்மாம் அடுக்கு. 2 2ஆம் அடுக்கு சமன் 2 எம்மாம் அடுக்கு. சுட்டி விதியின்படி அடிகள் சமனெனின் அடுக்குகள் சமனாக இருக்கு. இது அடி சமன், ஆகவே அடுக்குகள் சமனாக இருக்கு. ஆகவே எம்முக்கான பெருமானம் 2 என அமையும். அப்ப எம்மினுடைய பெருமானம் 2 என்றால் அமிலம் சார்பான வரிசை 2ஆக இருக்கு. நீங்கள் இந்த 5 பரிசோதனையில எந்த 2 பரிசோதனை எடுத்து தீர்வு கண்டிங்கன்னாலும் அது 2ஆக அமைகிறது நீங்கள் பார்க்கலாம். இதுல எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு அமையாது. ஆனால் இதுல நாங்கள் உண்மையில ஒரு இலகு தன்மை என்ற ஒன்று இருக்கிறதால நாங்கள் சில இதை இப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று சொல்றாங்களே தவிர இது பிழைக்காது. சரிதான், இதுல இந்த பிழையும் வராது. நீங்கள் முதல் 2 எடுத்தால் பின்னத்திலே இருக்கும், அல்லது 1ஐயும் 3ஐயும் எடுத்தாலும் உங்களுக்கு முழுவன் பெருமானத்துல வரும். இதுல நீங்கள் முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால் பிரிச்சீங்கன்னா 1/4 சமன் 1/2 எம்மாம் அடுக்கு வரும். அப்ப குழப்பம் வரும். 1/4 சமன் 1/2 எம்மாம் அடுக்கு வரைக்குள்ள அந்த 1/4 என்பதை 1/2 வர்க்கம் என்று எழுத கணவருக்கு பிரச்சனை வரும். அதனாலதான் நான் முழுவன் பெருமானம் வரக்கூடிய மாதிரி 2ஆவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிச்சிருக்கிறேன். சரியா? ஓகே, இந்த கேள்வியோட கவனிங்க. நீங்க ஒரு கேள்வியை செய்தாலும் சரியான முறையில விளங்கி செய்தீங்கன்னு சொன்னால் இனி நீங்க ஃபைனல் பேப்பர் கேள்வி கூட செய்யக்கூடிய ஆட்களுக்கு வருவீங்க. இன்னும் ஒரு 2 பரிசோதனையும் அதுக்குரிய சில எளிமையான கேள்விகள் தான் இருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பாடத்துல முடியுது பாடம். இந்த பகுதியில மிகுதி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. எச்சியல் தொடர்பாக தாக்க வரிசை யாது என்று கேட்டிருக்கு. தாக்க வீதம் 6க்கும் அமிலச்சரிவுக்கும் இடையிலான ஒரு கோவையை எழுதுக என்று சொல்லியிருக்கிறேன். 6க்கும் அமிலச்சரிவுக்குமான கோவை தான் R = K HCl எம்மாம் அடுக்கு. வரிசை 2. அப்ப வீத விதி R = K HCl 2ஆம் அடுக்கு. அடுத்தது 3வது கேள்வி இதுல கேட்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், இப்பரிசோதனைக்கு 1 m செறிவு தரப்பட்டால் எங்களுடைய ஆய்வு கூடத்துல 1 m செறிவுடைய HCl தான் இருக்கு. எங்களுடைய ஆய்வு கூடத்துல 1 m செறிவுடைய HCl தான் இருக்கு. சரிதான், 1 m செறிவுடைய HCl தான் இருக்கு. இப்பரிசோதனைக்கு 1 m செறிவுடைய HCl தரப்பட்டால் இதிலிருந்து 0.25 m 100 மில்லி HCl எவ்வாறு தயாரிப்பீர் என்று கேட்டிருக்கு.
இதுக்கு நாங்கள் ஐதாக்கல் விதியை பயன்படுத்தலாம். C1V1 சமன் C2V2. இதெல்லாம் நாங்கள் கால்குலேஷன்ல படிச்சிருக்கிறோம். ஆரம்ப செறிவு தெரியும், இறுதி செறிவும் இறுதி கனவளவும் தெரியும். அப்ப எவ்வளவு கனவளவு எடுத்து 100 மில்லியாக ஐதாக்கினால் இந்த கரைசல்ட செறிவு 0.25 வரும் என்று நாங்கள் இந்த C1V1 சமன் C2V2 என்ற தொடர்பை பயன்படுத்தி செய்யலாம். இப்படி செய்யறதால உள்ள இடர்பாடும் நேர விநியோகம் என்னன்னு சொன்னால், நீங்க 5 பரிசோதனை செய்யப்படுங்க, 5 பரிசோதனைக்கும் ஐதாக்கல் விதியை பயன்படுத்தி என்ன செய்யணும், 5 விதமான செறிவை தயாரிச்சு கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் 5 விதமான கனவளவை எடுத்து நேரடியாகவே பரிசோதனை செய்து வரிசையை காணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நாங்கள் கையாளுற உத்தி கவனம். நான் நோட்ல உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஐதாக்க முன் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கனவளவு ஐதாக்கிய பின் உள்ள செறிவிற்கு நேர் விகித சமனாக பேணப்படுகிறது. அநேகமான பரிசோதனைகளை நாங்கள் இந்த தொடர்பை பயன்படுத்தி கொள்வோம். சரிதானே? இப்ப நான் இதோட இந்த வகுப்பை உங்களுக்கு நிறைவு செய்து கொள்றேன் என்று சொன்னா, அடுத்த பரிசோதனையை நாங்கள் தொடர்ச்சியா பார்க்கறது நல்லம். இடையில பாதியில விடுறதை விட அடுத்த வகுப்புல அடுத்த பரிசோதனை பார்ப்போம். இனி நீங்கள் அந்த புக்கில் உள்ள அநேகமான கேள்வியை இந்த ஐடியாவை பயன்படுத்தி, 2ஆவதா செய்த ஐடியாவை பயன்படுத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சா முயற்சி செய்து பாருங்க. சரி.